இந்தியன் 2 ஓடலை. இப்போ இந்தியன் படத்தை வச்சுட்டு நீங்கள் இந்தியன் 2 மேலே பெட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம 25,000 ருபீஸ் சம்பாதிக்கிறோம், தேவைகளை வந்து சுருக்கிக்கணும். அப்படி இல்லைன்னா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒருத்தர் கவுண்டர் கொடுப்பாங்க. இன்னொன்று தேவையை சுருக்க முடியும்னா இதை விட நான் என்ன சுருக்கிக்கிறது, நான் வந்து ஏற்கனவே ரொம்ப வந்து சிக்கனமாக தான் இருக்கேன், இதை விடலாம் சிக்கனமாகவே இருக்க முடியாது. வேணும் அப்படின்னதுன்னா இந்த மணியை அட் எனி காஸ்ட் நான் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சேமிக்க முடியும். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 50 ரூபாய் சேமிச்சு கூட கோடீஸ்வரன் ஆனான்னு சொல்லியிருக்கீங்க. பட் எனக்கு நிறைய மெசேஜஸ் என்ன வருது உங்க கூட வீடியோ பண்ணுறதை பார்த்து எல்லாருமே என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 25,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம் வாங்குறேன்னு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள்லாம் எப்படி கோடீஸ்வரர் ஆகுறது, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? ஒரு 25,000 ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் சார் இருக்குது? இன்றைக்கி வந்து சிட்டியில் வந்து 25,000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் அந்த ப்ராக்கெட்டில் இருக்காங்க. பட் 25,000 ருபீஸ் சம்பாதிக்கிறவங்க வந்து டே டு டே லைஃப்பை மீட் அவுட் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 25,000 ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது பத்தாது. பட் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதே சமயத்தில் நம்ம 25,000 ருபீஸ் சம்பாதிக்கிறோம், நம்மளை விட கம்மியாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. ஒரு 20,000மோ 22,000மோ சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க கரெக்டாக. அப்போ அவங்களும் இதே சென்னையில் தான் வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் குழந்தை குட்டி கல்யாணம் ஆனவனும் இருக்கான், பேச்சுலரும் இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால சேவ் பண்ண முடியுது, கரெக்டாக? அதாவது சேவ் பண்ணல, அந்த நம்ம 25,000 கஷ்டப்படுறோம், ஒருத்தர் 22,000 மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்னதுன்னா அவர் அது உள்ளுக்குள்ளே தன்னுடைய தேவைகளை வந்து சுருக்கிக்கிறார். இங்கே வந்து ரெண்டே விஷயம் தான். ஒன்று, தேவைகளை வந்து சுருக்கிக்கணும், அப்படி இல்லைன்னா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்குமே லிமிட் இருக்குது. இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, சார் நீங்கள் மட்டும் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிடுறீங்க, இன்கம் வந்து அப்படிலாம் உடனேலாம் இன்கம்லாம் இன்க்ரீஸ்லாம் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் கவுண்டர் கொடுப்பாங்க. இன்னொன்று, தேவையை சுருக்க முடியும்னா இதை விட நான் என்ன சுருக்கிக்கிறது, நான் வந்து ஏற்கனவே ரொம்ப வந்து சிக்கனமாக தான் இருக்கேன், இதை விடலாம் சிக்கனமாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் என்ன அப்படின்னதுன்னா, பேசிக்கலி நம்ம வந்து ஒன்று சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னதுன்னா தே வில் ஃபைண்ட் அ வே. பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது அப்படின்னதுன்னா அதுவும் we will find a way. அதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து 25,000 ரூபாய் இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அதில் வந்து என்னென்னா 10% 2,500 ஆர் 3,000 ருபீஸ் அதை வந்து எடுத்து வச்சிடணும். நான் நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். அப்போ 25,000 நான் 3,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 22,000 ரூபாய் தான் என்னுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ளே தான் நான் வந்து வாழ்க்கையை வாழறதுக்கு பழகிக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து 3,000 ரூபாய் எடுத்து வச்சாருன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னதுன்னா, இந்த எஸ்ஐபியில் நம்ம சொல்லும்போது ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டுமே தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய நிறைய ஸ்டெப் அப்பை பற்றி நம்ம சொல்கிறது கிடையாது. ஓகே? ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டெப் அப்லாம் பண்ண முடியாதுமாங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஜஸ்ட்டு 3,000 மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னதா இருந்ததுன்னா, அவங்க வெறும் 3,000 மட்டும்தான் சேவ் பண்ண போகிறாங்க. அப்படின்னா வருஷத்துக்கு வந்து 36,000 ரூபா. அவங்க வந்து 25 வருஷத்துக்கு சேவ் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அட் த ரேட் ஆஃப் 15% வந்து 1 கோடி ரூபாய். ஓகேயா? இப்போ ஓகே சார், ஒருத்தர் 3,000 என்னால் சேர்க்க முடியாது அப்படின்னா 1,500 சேர்த்தாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து 30 வருஷம் ஆகும். அதாவது 3,000 ஒருத்தர் சேர்த்தாருன்னா அவர் 25 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆகலாம். ஒருத்தருக்கு வந்து 3,000 சேர்க்க முடியாதுன்னா அதில் பாதி 1,500 சேர்த்திங்க அப்படின்னதுன்னா அவங்க வந்து 30 வயசில், சார் 1,500 சேர்க்க முடியாது சார், என்னால் வெறும் 1,000 ரூபாய் தான் சேர்க்க முடியும் அப்படின்னா ஒரு 32 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால 1 கோடி ரூபாயை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய 25,000 ரூபாய் சேலரி இப்படி தான் யாருடைய லைஃப்மே இருக்க போகிறது கிடையாது. சேலரி வில் இன்க்ரீஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஸ்டெப் அப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது யார் ஒருத்தர் நினச்சா கூட நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் 25 இயர்ஸில் குரோர்பதி ஆறுதுங்கிறது வந்து பாசிபிளான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இந்த 22,000 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேரியபிள். அந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒன்று ரெண்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 ரூபா வாடகை கொடுக்குறாங்கன்னா ஒரு 7,000 ரூபா கொடுக்க முடியுமா? பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனாலும்
அதை வந்து 1000 ரூபா சேமிக்க முடியுமா? ஓகேயா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம சேமிக்க முடியும்? நம்ம வந்து வெளியில் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வெளில போய் சாப்பிட்றாங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னா 2 மாதம்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை. இன்றைக்கி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. அடிக்கடி நீங்கள் ஒரு மாதத்துக்கு 5 தடவை ஆர்டர் பண்ணிங்களா? 2 தடவை ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம சுருக்கிக்க முடியுமோ அந்த மாதிரி சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு 1000 ருபீஸுங்கிறது யாருனாலையும் சேர்க்க முடியும். 1000 ருபீஸ் சேர்த்தாலே 33 வருஷம். நீங்கள் 1500 இருந்தால் 30, 3000 இருந்ததுன்னா 25 வருஷத்துலேயே கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகும். சார் அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து கொஸ்டின் என்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன்னா முதல் 10 லட்சம் எப்படி சேமிக்கலாம் தான். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே கேட்குறதுன்னா 25 வருஷம் 33 வருஷம்லாம் யார் பண்ணுவா, நான் எதுக்கு உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கணும். முதல் 10 லட்சம் அதாவது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஃபஸ்ட்டு என்னால் சேவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த 10 லட்சத்தை நான் எப்படி சேர்க்குறது? அதுக்கு ஏதாவது சீக்கிரமாக ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இல்லை, அதுதான் சொல்லேன். இப்போ வந்து 10 லட்ச ரூபாங்கிறது எத்தனை வருஷத்தில் அவங்க சேர்க்கணும்? ஓகேங்களா? இப்போ 10 லட்ச ரூபா வந்து அவங்க சேர்க்கணும் அப்படின்னதுன்னா 10 வருஷத்தில் அல்லது 5 வருஷத்தில், எவ்வளோ வருஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம்? ஒரு 5 வருஷத்தில் 10 லட்சம். இல்லை, 5 வருஷத்தில் 10 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னென்னா காம்பவுண்டிங்க்கு வந்து இயர்ஸ் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா? இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து லாங்கர் த இயர். நான் முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்னா 25 வருஷத்தில் ஒருத்தர் சேர்க்கணுன்னா அவர் வந்து 3000 ரூபா சேர்க்கணும். அதே இது 30 வருஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி ஆயிடுச்சு. 1500 கிட்ட. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டு வந்து கம்மியாக தான் உங்களால் சேர்க்க முடிஞ்சதுன்னா இயரை இன்க்ரீஸ் பண்ணணும். இயரை வந்து கம்மியாக பண்ணணும் அப்படின்னதுன்னா நிறைய இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணணும். இப்போ இவங்க வந்து 10 லட்சம் தான் முதல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால இயரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க வந்து டயத்தை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா போட்டிங்க அப்படின்னதுன்னா 10 வருஷத்தில் வந்து 27 lakhs கிடைக்கும். இப்போ வந்து இவருக்கு வந்து 10 lakhs வேணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ரஃப்லி அபவுட் 4,000 rupees மந்த்லி பண்ணாங்கன்னா அவங்க வந்து 10 yearsல 10 லட்ச ரூபாய் கிடைக்கும். சார் இப்போ 10 லட்சம் சேர்க்கணும்னு ஒருத்தவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட எந்த விஷயத்த அவங்க முதல் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் சார்? எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்க? இல்லை நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இது இருக்கணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம் வாட் மே. இந்த 4,000 ரூபா 3,000 ரூபாயை வந்து அட் எனி காஸ்ட் நான் வந்து அதில் கையே வைக்கக்கூடாது. அது என்னுடைய அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சாதான். தான் சொன்னேன் இல்லையா, முதல் சேமிப்பு வந்து முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து எடுத்து வச்சுட்டு இது என்னோடது இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் அது பாசிபிள். அதர்வைஸ் அது வந்து நடக்கவே நடக்காது. அண்டு நமக்கு இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் எந்த சேலஞ்சு வந்தாலும் அதை நான் விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லலாம், சார் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சார், கடைசியில் முடியல, அதனால் அந்த மணியை தொட்டுட்டேன். இது வந்து ரெகுலராக இது இருக்குது. இதே சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்காரு அல்லது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டிருக்காங்கன்னா நிலத்தை போனாங்கன்னு வச்சுங்களேன் விற்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லுவான், அது விற்கவே முடியலைன்னொன்னே அது ஆப்ஷன்லேயே இல்லை. அதே மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, சார் நான் போட்டுட்ருக்கேன், போட்ட காசு கூட கிடைக்கல சார் இப்போ எடுத்தோம் அப்படின்னா, அதனால் அதை நான் தொடலை. அப்போ ஜஸ்ட் பிகாஸ் அந்த லாக்இன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது அல்லது அதுக்கு வந்து பெருசாக நீங்கள் பெனல்ட்டி கட்டணும் அப்படின்னதுன்னா ஸ்டில் அதை நீங்கள் தொடாமல் வேறு இதில் தான் மேனேஜ் பண்ணுறீங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் சேலஞ்ச் என்னென்னா இட் இஸ் ஈஸிலி லிக்விஃபைபிள். நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை 3 மணிக்குள்ளே ரிக்வெஸ்ட் கொடுத்தா புதன்கிழமை காலையில் 10 மணிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ எல்லாருக்கும் கண்ணை உறுத்துறது மியூச்சுவல் ஃபண்டு தான். டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. ஸோ அந்த 10 லட்ச ரூபா ஒருத்தர் வேணும் அப்படின்னதுன்னா இந்த மணியை அட் எனி காஸ்ட் நான் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணால் மட்டும்தான் அவங்களால சேமிக்க முடியும். இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அதனால வந்து ரெகுலர் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏய் நீ வந்து இதெல்லாம் போடாத, நீங்கள் டைரக்ட் தான் பெஸ்ட்டு, இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவோம். புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவீங்க, பார்த்துட்டு யாரா லாஸ்ட்டு 1 இயரில் அதிக ரிட்டர்ன் கொடுத்தா அது உங்களுடைய ஃபஸ்ட்டு செலெக்ஷன். அடுத்த செலெக்ஷன் வந்து ஸ்டார் ரேட்டிங் அல்லது லாஸ்ட்டு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். சார் நான் போட்டுட்ருக்கேன், போட்ட காசு கூட கிடைக்கல சார் இப்போ எடுத்தோம் அப்படின்னா